ஸோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம கேகேஆரால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய பாசிபிள் பிளேயர்ஸை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் 16 மினி ஆக்ஷன் ஆனது நடக்க போகுது. ஸோ அந்த மினி ஆக்ஷனில் கேகேஆர் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பண்ணுவாங்கங்கிற ஒரு சின்ன கெஸ்ட் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. சும்மா அடிச்சு விட போறது இல்லை. சில வெப்சைட்ஸ்ல பார்த்து இதுக்கு முன்னாடி கேகேஆரோட ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அண்ட் என்னோட ஒப்பீனியன் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட் கேகேஆருக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்க லாஸ்ட் சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பவர் பிளேயா இருக்கட்டும், டெத்தா இருக்கட்டும், இந்த பவுலிங்ல கொஞ்சம் வீக்காகவே தெரிஞ்சு. மேபி அதுவே ஸ்பின்னர்ஸ் ஆன வருண் அண்ட் நரேனுக்கு கொஞ்சம் டஃபாக அமைஞ்சு. ஏன்னா இனிஷியல் அந்த பவர் பிளேல கொஞ்சம் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா மிடில் அவங்க சூப்பராகவே கண்டெயின் பண்ணிடுவாங்க. இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பர்சனலா என்னோட சாய்ஸ் படி நான் 2 பவுலர்ஸ் பிக் பண்ணிருக்கேன், பத்திரானா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்க்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்திருக்கேன். அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டன் தாஸ், சைப் அல் ஹசன் இந்த மாதிரியான பிளேயர் மேலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பத்திரானாவை எடுக்கிறதுக்கு எக்கச்சக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா கேகேஆர் டீம் டீசன்ட் பர்ஸ் அமௌண்ட் இருக்க காரணத்தினால இவர் அவங்க தாராளமாகவே எடுக்கலாம். அண்ட் மென்டாரும் சிஎஸ்கேல விளையாடின அண்ட் சிஎஸ்கேக்காக மென்டாரா இருந்த பிராவோ தான் இப்போதைக்கு இங்க மென்டாராகவும் இருக்காருங்கிற காரணத்தினால பத்திரானாவை இவங்க எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி பத்திரானாவை மோஸ்ட்லி கொல்கத்தா எடுத்துருவாங்க. அண்ட் அவங்களும் இந்த மிஸ்ட்ரியை விரும்பக்கூடிய பிளேயர்ஸ், அதாவது நார்மல் ஆர்த்தடாக்ஸ் இல்லாம கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸா இருந்தா அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகக்கூடிய டீம். ஸோ பத்திரானாவை ஈஸியாவே எடுக்கலாம். நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸா பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜெமி ஸ்மித், பெர்ஸ்டோ அண்ட் டிம் சைஃபர்ட். இதுல சைஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கேகேஆர்ல எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பே ஐபிஎல்ல கொடுக்கல. பட் அதர் T20 லீக்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. மேபி இவரை எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பெர்ஸ்டோ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் எம்ஏல ஒரு கேமியோ ரோல் விளையாடினாரு. பட் இவரோட பெர்ஃபார்மன்சஸ் ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. குறிப்பா குவாலிஃபயர்ஸ் அகைன்ஸ்ட் பஞ்சாப்க்கு எதிரெல்லாம் டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாரு. இது தவிர சப்போஸ் நல்ல விக்கெட் கீப்பர் எடுக்க முடியல அப்படின்னா பேக்கப் விக்கெட் கீப்பரா குர்பஸ் இவங்க எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அடிக்கடி இவங்க வெளியே விடுவாங்க. பட் குர்பஸை அந்த லாஸ்ட் ரவுண்ட்ல நிறைய வாட்டி எடுத்திருக்காங்க. மேபி குர்பஸுக்கும் இந்த வாட்டியும் சான்சஸ் கேகேஆர்ல விளையாடுறதுக்கு இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு டாப் ஆல்ரவுண்டர்ஸா டிசம்பர் 16 ஆக்ஷன்ல வரக்கூடிய 4 ஆல்ரவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கேம் கிரீன், ஆண்ட்ரே ரசல், மேக்ஸ்வெல், லியம் லிவிங்ஸ்டன். கேகேஆர் மேக்ஸ்வெலுக்கு போவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. லியம் லிவிங்ஸ்டன் ஆஸ் அ பேட்டரா ஓகே. அண்ட் கேகேஆரும் இவர் மேல எந்த ஆக்ஷன்லயுமே இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ண மாதிரி எனக்குமே தெரியல. ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் சொல்றது என்ன அப்படின்னா கொல்கத்தா கேம் கிரீனுக்கு ஆல் அவுட்டா போவாங்கிற மாதிரி சொல்லப்படுது. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கேம் கிரீனும் நீடரான பிளேயரா தான் இருக்கிறாரு. அதற்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓபனர் வேணும், பவுலிங்கும் நல்ல டீசென்டாவே போடுவாரு. ஸோ இப்படி 2 செக் பாக்ஸஸையும் அவர் டிக் பண்றாரு. மேபி இவரோட அடிஷன் கூட கேகேஆருக்கு அந்த ஓப்பனிங் டிராட்டை ஃபில் பண்ணலாம். ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசல் எப்படியாட்டும் கேகேஆர் எடுக்கணும்னு விரும்புறாங்க. பட் ரசலுக்குன்னு கேகேஆர் ஒரு பட்ஜெட் செட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அது வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் கையில தான் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் ரசலோட நீட் நிறைய டீம்ஸுக்கு தேவைப்படுது. ஒரு சிஎஸ்கே, ஜிடி, எஸ்ஆர்எச் இந்த மாதிரியான டீம் ரசல் மேல பெரிய கண்ணு வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஸோ கேகேஆர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பியூர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரச்சின் அண்ட் டெவான் கான்வேல 2 பேர்த்துல யாராட்டும் ஒருத்தர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுலயும் குறிப்பா கான்வே உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் அப்ளே சொன்ன மாதிரி பிராவோட ரெஃபரன்சஸ் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும். இதை தவிர்த்து கேகேஆர் எப்பவுமே ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை விரும்புவாங்க. ஒரு மெக்கலம், ஒரு கிறிஸ்லின் இந்த மாதிரியான பேட்ஸ்மேன்ஸை எப்பவுமே கொல்கத்தா விரும்புவாங்க. அப்படி பார்த்தா ஜெய்க் ஃப்ரேசர் மெக்கர் கண்டிப்பாவே கேகேஆர் லைன் அப்க்கு கண்டிப்பா சூட் ஆவாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபில் சால்ட் தான் ஃபர்ஸ்ட் டிசி எடுப்பாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண 2024 மினி ஆக்ஷன்ல கேகேஆர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்தது ஹிஸ்டரி. ஸோ பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா ஃப்ரேசர் மெக்கருக்கும் ரீசெண்டா டிசில விளையாடிட்டு இருக்காரு. ஸோ வெளியே விட்டுருக்காங்க. கேகேஆர் எடுத்து ஃபில் சாட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரோ அதே பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த சீசன் கேகேஆர்ல கொடுப்பாருன்ற மாதிரி பர்சனலா நான் விரும்புறேன். நடக்குதாங்க, நம்ம பார்க்கலாம். ஸ்பின் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அவங்க பேக்கப் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 11ஸ்ல விளையாடுற மாதிரியான ஒரு ஸ்பின்னர் வேணும்னு நினைச்சாங்கன்னா ராகுல் சஹர், அப்படி இல்லைன்னா ரவி பிஷ்னாயி 2 பேர்த்துல ஒருத்தர் எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. 2 பேருமே டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். பட் கொல்கத்தாவோட பிளான் என்னங்கிறது தெரியல. இதை தவிர ஒரு ஃபாரின் பேக்கப் ஸ்பின்னரா முஜுப் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயர் கூட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டியூ டு சம் ரீசன்ஸ்னால அவரால் கண்டினியூ பண்ண முடியாம போச்சு. கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் மேல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ண மாட்டாங்கிறது என்னோட தாட். முக்கியமா நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேப்டன்சி இப்போதைக்கு ரஹானேயையும் ரீடைன் பண்ணிருக்காங்க. பட் அவர் தான் கேப்டன்ற மாதிரி எந்த விதமான கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வரல. ஆக்ஷன்ல ஏதாட்டும் பிளேயர் எடுத்து கேப்டன்சி கொடுக்க போறாங்களா, அப்படி இல்ல அப்படின்னா நியூ கேப்டன் அவங்க புதுசா பில்ட் பண்ண போறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா ஹெட் கோச்சா அபிஷேக் நாயரும் புதுசா வராரு. சோ அவரோட தாட்ஸ் என்னவா இருக்குங்கிறத நம்ம
ப்ரிடிக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு புது கேப்டனை ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ரஹானேவே தான் கண்டினியூ பண்ணுவார். ஸோ என்னோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. அது கண்டிப்பா இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாகவே இருக்கும். முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.